நல்லா மணக்க மணக்க டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு கைப்பிடி முழு மல்லி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 5 வரமிளகா. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எனக்கு 5 வரமிளகா தான் காரத்துக்கு தேவை, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதே குக்கரில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், நான் அன்றைக்கி ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டில் ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்ல, கொஞ்சம் மீடியம் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா நம்ம குழம்புக்கு கடைசியில் தண்ணி ஊற்றி தான் செய்ய போகிறோம். நல்லா இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 விசில் வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி. எல்லோரும் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.